இருக்கோம். நம்ம பெண்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. உங்க மனுக்கு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அவங்க ரொம்ப பொறுப்பாக பாதுகாப்போட அவங்களை கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நன்றி. பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு இந்த பேரணிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்கல. யார் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய தவறான செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பார்த்தாக்கா எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கு காரணம் வந்து எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம். அப்படி திராவிட முன்னேற்றக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லதா தெரியும். அதனால தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க பேசுற விஷயம் இன்னைக்கு மக்கள் காது கொடுத்து கேட்கிறாங்க. அவங்க உண்மைதான் பேசுவாங்க. அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்ல, எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடக்கும். அண்மை செய்தி. தடையை மீறி குஷ்பு உள்ளிட்ட பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தடையை மீறி பாஜக மகளிர் அணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.